அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போது டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். இபீட்டு ஸ்மார்ட் காலர் ஆப்பில். அதுக்கு வந்து நீங்கள் டாஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பெண்டிங் டாஸ்கில் போயிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு கட்டாயம் இல்லை சார். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி தெரிகிற ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டாஸ்க்குன்னு கீழே காட்டுது. பர்சன் செக்கு, வெஹிக்கிள் செக்கு, இதெல்லாம் கூடமே ஒரு டாஸ்க்கு தான் சார். நீங்கள் ஒரு பர்சன் செக்னா இப்போ அதை கிளிக் பண்ணி அதில் யாருன்னா ஒருத்தர் சஸ்பெக்டோ யாரோ ஒருத்தர் தெரியாத நபர் போகிறாங்கன்னா அவங்க ஆதார் கார்டோ, ஓட்டு ஐடி, லைசன்ஸு அந்த மாதிரி எதனா ஐடி ப்ரூஃப் ஒன்று வாங்கி அந்த நம்பரை வந்து அதில் போட்டு அவங்க பேர், அப்பா பேர், ஏஜு, மேலா ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கனாலே அவங்க மேலே எதனா கேஸ் இருக்கா என்னான்னு சொல்லிட்டு டீட்டெயில் வரும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடும். இதுவும் ஒரு டாஸ்க் தான் சார். நீங்கள் ஒரு 10 பேரை செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது 10 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆன கணக்கு தான் வரும். அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் சார். அதே மாதிரி வந்து வெஹிக்கிள் செக்கும் அதே மாதிரி தான். வெஹிக்கிள் செக்கில் வந்து வண்டி ஆர்சி புக் நம்பரு, இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பரு, இந்த டீட்டெயிலை போட்டால் இது ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும் சார். அதனால் இதுலேயும் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் அந்த டாஸ்க்கு ஜென்ரல் டாஸ்க் ஆட் பண்ணும்போது ப்ரிமிஸ் செக்கு, சீனியர் சிட்டிசன், பேட் கேரக்டர்ஸ் எல்லாமே இதுலேயும் வருது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒரு ஏடிஎம்மை செக் பண்ணணும், இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் பில்டிங்கோ, ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ ஒன்று செக் பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக இதை ஸ்பாட்டில் இப்போது செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை ப்ரிமிஸ் செக்கில் போயிட்டு அந்த கேட்டகரியை லொக்கேஷன் கேட்டகரி வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டு சர்வீஸ் இருக்குது. அதில் வந்து ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இங்கே வந்து செவ்வாப்பேட்டைக்கு எஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வருது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போய் தள்ளினீங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸு கேட்குறது தான். கமெண்ட்டு செக் பண்ணிட்டா செக்குடு ஏதாவது சொல்லணுன்னா அதில் வந்து அந்த கமெண்ட்டில் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் அந்த கேப்சர் இமேஜில் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து சப்மிட் கொடுத்து டாஸ்க்கை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் சார். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து டாஸ்க்கு அதிகமாக செக் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார்.